Hello viewers, very good morning. Welcome to our Krishna YouTube channel. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஒரு கம்பெனி as a ஃப்ரெஷராக வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக ஒரு ஃபேக் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இனிஷியல் பீரியடில். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது, கன்சல்டன்சி கம்பெனிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, ஆனால் எது உண்மையான கம்பெனி எது ஃபேக்கான கம்பெனின்னு கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம், ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர்டு கம்பெனியா அன்ரிஜிஸ்டர்டு கம்பெனியான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கம்பெனியை வந்துட்டு ஒரு போர்ட்டல் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல் நேம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் போயிடலாம். அந்த போர்ட்டல் நேம் வந்துட்டு எம்சிஏன்னு சொல்லுவாங்க. எம்சிஏங்கிறது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு இங்கே எம்சிஎன் வெரி ஃபஸ்ட் லிங்கே நம்ம கொடுத்துட்றாங்களா. இந்த எம்சிஎன் போட்டாலே நமக்கு வெரி ஃபஸ்ட் லிங்கே இது பாப்புலேட் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த எம்சிஏ நம்ம கிளிக் பண்ணினா ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸு. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்துட்டு விச் இஸ் ரன்னிங் அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்க. நம்ம இந்தியா கவர்மெண்ட் கீழே இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலும், எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணினாலும் இதில் போய்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணினா அவங்க ஒரு சிஐஎன் நம்பர் நமக்கு தருவாங்க. கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர்னு சொல்லிட்டு சிஐஎன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் நிறைய இதில். ஸோ சிஐஎன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தருவாங்க. அந்த நம்பர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, இது வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, இது வந்து ஒரு ஃபேக் கம்பெனி, ஒரு ஃபேக் கன்சல்டன்சி மெயினாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அது வந்துட்டு ஒரு அஃபிஷியல் ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸாக இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த போர்ட்டலுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நம்ம இப்போ எம்சிஏ சர்வீசஸ் சொல்லிட்டு நிறைய மெனுஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் எந்த மெனு போய் கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதில் எம்சிஏ சர்வீசஸ்ன்னு இருக்கும். எம்சிஏ சர்வீசஸில் எல்எல்பி சர்வீசஸ் இங்கே இருக்குங்களா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது ஃபைண்ட் LLPIN/LLP நேம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணினா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஃபைண்ட் LLPIN அப்படின்னு இருக்கு. இது வழியாகவும் நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கம்பெனி நேம் நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு வந்து நிறைய வைல்ட் கார்டு ஆப்ரேட்டர் நமக்கு இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு என்ஸ் வித் இஸ், ஸ்டார்ட் வித், கண்டெய்ன் எனிவேர், இதெல்லாம் நிறைய இருக்குங்களா. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட்ஸ் வித் கொடுக்குறேன், ஒரு கன்சல்டன்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ சர்ச் பண்ணுறேன், எனக்கு இப்போ வந்துருச்சு. அதாவது என்ன வருதுன்னா நோ மேட்சஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஃபார் இந்த எக்ஸிஸ்டிங் நேமில் எந்த ஒரு கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? இப்போ நான் ஜஸ்ட் ஒரு டாட் கொடுக்குறேன், சர்ச் பண்ணுறேன். கீழே பாருங்கள், நமக்கு இப்போ வந்து எந்த மெசேஜ் வரல. இந்த டாட்டா கீழே அதே மாதிரி நிறைய எல்எல்பி சம்திங் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே கம்பெனி தான். எல்லாமே பாருங்கள், அந்த சிஐஏ நம்பர் நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்பெனி ஐடென்டிஃபை நம்பர், சிஐ நம்பர் இருக்கும். ஏன்னா இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு சிஐ நம்பர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் மீனிங். இது ஸ்டேட்டஸ் பாருங்கள், அந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ஆக்டிவில் இருக்குது. ஆக்டிவில் இருந்தால் தான் கம்பெனி வந்துட்டு விச் இஸ் ரன்னிங். ஆக்டிவ் இன் த சென்ஸ் ஸ்டில் த கம்பெனி இஸ் ரன்னிங் மீனிங். கம்பெனி இன்னும் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் அது. சரிங்களா? சரி, வாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி நான் ஃபிகர் அவுட் பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் நீங்களுமே போய்ட்டு செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கால் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு XYZ கம்பெனி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒரு கன்சல்டன்சின்னு சொல்கிறாங்க, சாம்பிள் கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க,
இங்கே இருக்காது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஃபர்தராக ரெஜிஸ்டர் பண்ணலை. ஓகேங்களா? அப்படி ஃபர்தர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்துடும். என்டர்டு கம்பெனி எல்எல்பி நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த பேஜில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஜென்யூனான கம்பெனி கொடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்குறது, ஒரு டெக் மகேந்திரா கொடுக்குறேன். டெக் மகேந்திரா இது நமக்கு ஒரு ஜென்யூனான கம்பெனி இல்லைங்களா? ஸோ இதை நம்ம தேடி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரிசல்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, பாப்புலேட் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த டெக் மகேந்திராக்குள்ளே எத்தனை எல்எல் பின் இருக்குது, சிஐ நம்பர் இருக்குது, ஓகேங்கிற கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க, பிபிஓ லிமிட் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் சர்வீசஸ் வச்சுருக்காங்க, சிஎம் ப்ரைவேட் லிமிட் வச்சுருக்காங்க, டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் வச்சுருக்காங்க, ஃபவுண்டேஷன் டெக் மஹிந்திரா லிமிடெட் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சில எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனி வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் போங்க, எம்சிஏ சர்வீசஸ் எம்சிஏன்னு டைப் பண்ணிவிடுங்க. எம்சிஏ சர்வீசஸ்க்குள்ளே எல்எல்பி சர்வீசஸ் இருக்கும். எல்எல்பி சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செக் எல்எல்பின்னு இருக்கும். செக் எல்எல்பியில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நான் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி கொடுத்து பாருங்கள். அதாவது ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் கம்பெனி கொடுங்க. ஸ்மால் கன்சல்டன்சி, ஐம் ஜஸ்ட் கிவிங் ஃபார் எக்ஸாம்பிள். கன்சல்டன்சின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு எரர் வந்துடும். ஏன்னா இந்த கம்பெனி, இந்த நேமில் வந்துட்டு எந்த ஒரு கம்பெனியும் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு இல்லாத கம்பெனி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா. இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ இப்போ இருக்கிறதா இருந்தால், இருக்கிறது மீன் என்ன சொல்ல வரேன்னா, ரெஜிஸ்டர்டு கம்பெனி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது இருக்கிற கம்பெனி, உங்களுக்கு தெரிஞ்ச வெல்நோன் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் கொடுங்க, சர்ச் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் ஜஸ்ட் எந்த ஒரு இதுவும் கொடுத்து பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஆர்என்டிலேருந்து எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா அன்ரிஜிஸ்டர்ட் கம்பெனியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. சரிங்களா? ஓகேங்க. ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், இன்னும் இது மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் வந்துட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி வருண் கிருஷ்ணா சேனல். the more freshers and experienced jobs update. ஓகேங்களா? நான் கீப் ஆன் ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ப்ளீஸ் subscribe this channel for more videos. Thank you so much.